கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, நாளை தினத்தை பற்றி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் என்ற ஒரு இருள் அநேகர்கிட்ட இருக்கு. அந்த பயம், அதுக்கு தான் ஆண்டு சொல்கிறாரு, பயம் என்ற அந்த சூழ்நிலையில் போக்குவதற்கு வழி என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு இந்த நாள் காலை வேளையில் நம்மளோடு தேவன் சொல்கிறது என்னென்னா, தேவன் நமக்கு நல்ல பலம் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியாக இந்த நாட்களில் நம்ம காணப்பட வேண்டும். பயம் என்ற ஒரு அந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும், எடுத்து போட வேண்டும். அதுக்கு எடுத்து போட வேண்டும் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனை இயேசுவே நம்முடைய இல்லத்தில் நம்ம ஒரு முழு மனதோடு அவரை நம்ம நேசிப்போமே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஏனென்றால் பயம் என்பது அது தேவனுக்குரியது அல்ல, அது பிசாசனுக்குரியது. பயம் என்பது, ஏன்னா தேவன் என்பவர் வெளிச்சத்தின் உடையவர். ஸோ அவர் பிரகாசமான ஒரு ஆகையால் இந்த வார்த்தையை தேவனுக்கு மகிமை உண்டாதாக.